அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை, கரைதிரை வேண்டாம் என்ற தலைப்பில். கரைப்படாத ஜீவத்தை கர்த்தர் விரும்புகிறார். பூர்ண பரிசுத்தத்தை அவர் எங்களிடம் எதிர்பார்க்கிறார். கரைத்திரை இல்லாதவர் தமக்கு முன்பாக மாசற்ற மனவாட்டியாய் நிலைநிறுத்த கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அநேகருடைய ஜீவம் இன்று கரைப்பட்டிருக்கப்படியினால் அவருடைய ஊழியத்தில் வல்லமை இல்லை. கரைகொள்ள விசுவாசிகள் ஊழியர்கள் மற்றவர்கள் நம்பிக்கை வைப்பதில்லை. ஆகவே கரைத்தில்லாத வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே, ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் கரைப்படாமல் என்னை காத்துக்கொள்ளும் என்று மன்றாட வேண்டும். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கை கரைப்பட்டதால் இருக்குமானால் கல்வாரி சிலுவையின் முன்பாக நின்று அவருடைய இரத்தத்தினாலே அந்த கரைகள் எல்லாம் நீக்கும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். மட்டுமல்ல, இதற்காக நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கணும். எபேசியர் 5:27 சொல்லுகின்றது, கரைத்திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக என்று. இந்த கரைகள் என்றால் என்ன? அதுதான் உலக சிநேகிதர்களும், உலகத்தின் இச்சைகளும், உலகத்தில் ஆசா பாசங்களும். சாத்தான் இந்த கரைகளை ஆவிக்குரிய இரட்சிப்பின் வஸ்திரத்தில் கொண்டு வந்து வருகிறது மட்டுமல்ல, அதை சுற்றி காண்பித்து தேவ சமூகத்திலே குற்றம் சாட்டுவனாயிருக்கிறான். நீர் உம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை கொடுத்தீரே, பரிசுத்தவான்கள் நீதியாகிய மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தி வைத்தீரே, இதோ உம்முடைய பிள்ளைகள் கரைப்பட்டு போய் நிற்கிறார்களே என்று பாவங்களை சுட்டி காண்பிக்கிறான். 2 பேதுரு 3:14 சொல்லுகின்றது, பிரியமானவர்களே, நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்தையில் காணும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று. தேவன் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். தேவ